கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமென். இப்பொழுதும் though we are separated by many distances, but let's not worry, we have the same spirit within us. இல்லையா? ஆமென். தூரத்தில் நம்ம இருந்தாலும் ஒரே ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம உண்மையாக இணைந்து இந்த ராஜாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு ஆராதனை துவங்குவோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் இயேசு சுவாமி உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையில் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் தியானங்கள், எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் உம்மை பற்றினதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, எங்களை தேடி வந்து ஆண்டவரை ரட்சித்த ஆண்டவர் அல்லவா நீங்கள். உம்மை தேடி உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்கிற ஸ்தலங்களுக்குள்ள உங்கள் பிரசன்னம் இறங்கி வருவதாக, நீங்கள் உங்கள் சிங்காசனத்தை போட்டு எங்கள் நடுவில் அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கண்ணீரை துடைப்பவரே, பாரங்களை நீக்குபவரே, பாவங்களை கழுவுவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் நீர் அங்கீகரிக்கப்படுவீராக. Lord, we pray that you will acknowledge our worship, oh Lord. You will accept our worship, Lord. உமக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பொழுது மீதியான வேலையெல்லாம் கர்த்தர் தடையின்றி பொறுப்பெடுத்து நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக விசுவாசிக்கிற ஒரு ஆண்டவருடைய செயல் என்னன்னா, அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. He will never 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 put us to shame. நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனான். ஆனால் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு பாருங்க, இரு பரிவாரங்களை ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அதனால் கர்த்தரை நம்பி நிற்கிற நமக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நடத்த இருக்கிறார். இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே, ஏல் எல்லோஹே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டியதெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். பரதேசியாய் நாம் தங்கினதை சுதந்திரமாகவே மாற்றி தந்தீர். ஏல் எல்லோஹே, எல்லோஹே, எல்லோஹே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோஹே,
வெட்கப்படல, உந்தையவென்னை. ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தையவென்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையாய் நான் நடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏல் எல்லோயே, எல்லோயே, எல்லோயே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோயே, எல்லோயே, எல்லோயே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் ஆண்டவர். அவரை நம்பி நம்ம வந்திருக்கும் பொழுது நம்ம ஒரு நிமிஷம் கூட கைவிடாத ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பழைய பாடல் ஒன்றில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. என்னன்னா, தண்ணீர் மேலே நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆமென். அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். அவர் வனாந்திரத்தில் காடுகளை பொழிய செய்தார். இப்படி அவர் சொல்லிட்டு, இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு உன் பிரச்சனை ஏமாத்திரம் அப்படின்னு கேட்டு ஒரு பழைய பாடல் ஒன்று அழகாக எழுதப்பட்டிருந்தது. ஐ மீன், இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவர் நாம் அதை ரிமைண்ட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறார்னு நான் நினைக்கிறேன். மேபி காட் வாண்ட்ஸ் us to remember and remind ourselves that he is a miracle worker. ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீர் மேலே நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நல்லவர். இணைந்து பாடுவோமா? தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. ஆமென். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார். நம் பாவங்களை சிலுவையில் அவர் சுமந்தே தீர்த்தார். நன்றியோட பாடி அவரை ஆராதிப்போமா? ஆமென். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர். நம் பாவம் கழுவ தன் சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், அவர் நமக்காக கழுவ நம்ம சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. சொல்லுவோமாம். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். தண்ணீர் மீது
நடந்தார். அவர் காற்றையும் கடலையும் உயிர்த்தெழுந்த அவர் என்றும் என்னோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. ஹல்லேலூயா. நம்மை காண்கிற ஆண்டவர், நம்மோடு இருக்கிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவரே 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 நம்மோடு கூட இருக்கிறார். யூத ராஜ சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷரதரபியான் தரபா. விசுவாசிப்போமா? அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துபவர், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளத்துல விசுவாசத்தோட கர்த்தரை பார்த்து சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறீர், இதை நான் அறிகிறேன். நீர் என்னை நடத்துகிறீர், இதை நான் அறிகிறேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்கிற ஆண்டவர் நீர்தான் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஷேபா கராலா திரியாந்தரோ சாந்தரபாலா ரியாந்தரே கஷாந்தரபா. சொல்லுங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீர் என்னை காண்கிறீர், அதனால நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நீர் என்னை காண்கிறீர், அதனால ஆண்டவரே பழையவைகள் ஒழிந்து புதிய காரியங்கள் தோன்றுகிறது. நீர் காண்கிறீர். ஹல்லேலூயா. எல்ரோயி தெய்வமே, நீர் என்னை காண்கிறீரே. இயேசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுகிறோம், பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. சாபில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய், பயம் இல்லையே. சிறு கூட்டமே, நீ பயப்படாதன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறு கூட்டமா நம்ம இருக்கலாம், ஆனா நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இணைந்து பாடுவோமா? Thank you Jesus. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. இன்னொரு டைம் சொல்லுங்க. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தரும் பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லை. இன்னொரு டைம். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் யுத்தம் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே.
நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. பாதைகள் எங்கும் தடைக்கற்களாக சூழ்ந்தாலும் ஆண்டவர் தடைக்கற்களையே படிக்கட்டுகளாய் நமக்கு மாற்றுவார். ஆமென். சத்ரு நமக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறானோ அவன் இஷ்டத்துக்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம தன்னுடைய தீர்மானங்கள் நம்முடைய லைஃப்ல நிறைவேறும்படி இந்த ஆண்டவர் நமக்காக செய்ய இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார், பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயம் இல்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு எப்போதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காது, இதோ ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். ஹல்லேலூயா. அதனால்தான் அழகாய் வேதவசனம் சொல்லுகிறது, நீ பின்னானதை மறந்து முன்னானதை நாடு. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்ம கடந்து வந்த பாதை கடினமான பாதையா இருக்கலாம், தோல்வி நிறைந்ததா இருக்கலாம், ஏமாற்றங்கள் நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தின் சோகங்கள், கடந்த காலத்தின் தோல்விகள் உங்களை தாக்குவதற்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் காலடி எடுத்து வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. Two things will stop any Christian from progressing forward. One is, the past defeats and the other one is the past victories. கடந்த காலத்தின் தோல்வியும் சரி, கடந்த காலத்தின் ஜெயமும் சரி, நம்மளை முன்ன போக விடவே விடாது. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெயிச்சோம், அன்னைக்கு நம்ம மேற்கொண்டோம், அது அன்னைக்கு கதை. இன்னைக்கு என்ன நடக்க போகுது? இன்னைக்கு ஒரு புது பலனை கொடுக்க போகிறார். இன்னைக்கும் நம்ம ஜெயிக்கிறவங்களா கர்த்தர் மாற்ற போகிறார். அதனால ஹல்லேலூயா, முந்தினதை யோசிக்க கூடாது, பூர்வமானதை சிந்திக்க கூடாது. நான் யாருக்கோ தீர்க்க தரிசனமா பேசுறேன்றதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. பழசெல்லாம் தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது ஸ்டெப் நீங்க ஃபார்வர்ட் காலடி எடுத்து வச்சு முன்னாடி நடக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. மார்ச் ஃபார்வர்ட். ஈவன் தி க்ளோஸ்ட் டோர்ஸ் வில் ஓபன் ஃபார் யூ. ஹல்லேலூயா. ஸ்டாப் ஸ்டேயிங் பிட்டிஃபுல். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு மேல அந்த சோகத்துல பட்சாபத்துல தங்கி இருக்கிறத நிறுத்திட்டு வெளியே வாங்கன்னு ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார், பயமில்லை. மேலானதை ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹோசன்னா, 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 ஹோசன்னா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஓசன்னா 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 ஓசன்னா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார் இன்றைக்கு? நிச்சயமா ஆண்டவர் உங்களோட பேச இருக்கிறார் இல்லையா? ஆமென். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்திலேயே அவர் நம்மோடு ரொம்ப வல்லமையாய் இடைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். ஷேபா காலா சாந்தரபா ரேபாலா துரு சாந்தரா ரிபா காலா தரபா. ஹல்லேலூயா. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் தகப்பனே. உங்க பிரசன்னமே எங்களுக்கு பாக்கியம், உங்க சமூகமே எங்களுக்கு போதும். உம்மை ஆராதிக்கிறோம். அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். ஆமென். நன்றி நன்றி. முந்தினதை நாங்கள் இனிமே யோசிக்க மாட்டோம் ஆண்டவரே, பழைய காரியங்களை சிந்திக்க மாட்டோம். இதோ நீர் வைத்திருக்கிற புதிய காரியங்களுக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைக்க ரெடி ஆயிட்டோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. உங்க பிரசன்னம் போதும், உங்க பிரசன்னம் போதும். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே ரபா லிபா ஷோதுரு துரு பாலா லிபா ஹலதர பாலா ஷந்தர பாரா 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 ஷேகாலதர பாரா தியந்துரு துரு ஷந்தர ராமரியாந்துரு. நல்லா துதிப்போமா, நல்லா துதிப்போமா. நீர் நல்லவர் அப்பா, நீர் பெரியவர். டாடி நீர் போதுமானவர். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என் எண்ணம் என் ஏக்கம் எல்லாமே உண்மை பற்றியதா இருக்குது சுவாமி. உம்மோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, உம்மோடு உறவாடுகிற ஒரு உறவு, உங்க சத்தம் கேட்கிற ஒரு பாக்கியம், உங்க மடி மேல அமர்ந்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் எங்க லைஃப்ல இது போதும் ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட். ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், பகல் நேரத்தில் என் பாட்டு நீங்க தான் ஆண்டவரே, இரவுல என் தியானம் நீங்க தான் ஆண்டவரே, என் கனவு நீங்க தான், நான் பாடும் பாடல் நீங்க தான், என் சந்தோஷம் நீங்க தான், என் நிறைவு நீங்க தான். உங்களை எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து? நம்மளோட நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்றோம்ல, நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கண்டிஷன் போடுறோம்ல, நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிடுறோம்ல. ஏன்? நம்ம நினைக்கிற காரியம் ஆண்டவர் நடத்தல. ஹல்லேலூயா. அதனால என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்டயே நம்ம கோச்சுக்கிறோம். நிறைய நேரத்தில் நிர்விசாரமா இருந்துடுறோம். ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார், எப்படி நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சிந்தித்து பார்க்க ஆரம்பிச்சா நம்மளால நன்றி செலுத்தாம இருக்கவே முடியாது தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய பாடல் நீங்க தான், என் தியானம் நீங்க தான், என் ராகம் நீங்க தான், உண்மையே நான் ஆராதிக்கிறேன் அப்பா. ஆமென். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. ஆமென். எல்லாம் சொல்லுவோமா? மகிழ்ச்சியும் நீர்தானையா என் மனவாளனே, உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையாம் என் மனவாளனே, உம்மை மறவேன். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் தொழில் மழக்கும். எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும். ஆமென். மகிழ்ச்சியின் மகுடமா கருடாவிட்டால் நாவு ஒட்டி கொள்ளும். மகிழ்ச்சியின் மகுடமாய்
கேட்டால் நாவு ஒட்டி கொள்ளும். சொல்லுவோமா? மகிழ்ச்சியின் நீதானையா என் மனவாளனே, உம்மை மறவே என் மகிழ்ச்சியின் நீதானையா என் மனவாளனே, உம்மை மறவே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய மகிழ்ச்சியின் மகுடமாய் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடுறோம், ஆண்டவரே எங்க மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தானே. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ், அவர் சொன்ன வார்த்தையில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறான்றதுக்கு ஒரு அத்தாட்சியாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்க. எருசலேமே, நான் உன்னை மறந்துட்டா என்னுடைய வலது கரம் தன்னுடைய செயலை இழந்து விடும் அப்படின்றாரு. கேன் சம் ஒன் ஆஃப் us promise something like this even to our children? பாருங்களேன், ஆண்டவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறார். எருசலேமே, நான் உன்னை மறந்துட்டா வலது கரம் தொழிலை மறந்துடும். நான் உன்னை மகிழ்ச்சியின் மகுடமா நினைக்கலன்னா என் நாவும் மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். இவ்வளவு வைராக்கியமா நம்மை குறித்து நினைவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, ஒரு தாயோட மடியில் தவழ்கிற ஒரு குழந்தைய போல ஆண்டவரே, நாங்கள் மடியில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆண்டவரை எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாடுவோமா? தாய் மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கிறே, தாய் மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றே, இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன், இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். கரங்களை உயர்த்தி, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உம்மை மறவே என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மனவாளனே, உம்மை மறவே. ஆமென், ஹல்லேலூயா. மகிழ்ச்சி நீங்க தான், என் பாடல் நீங்க தான், என் ராகம் நீங்க தான், என் அன்பு நீங்க தான், என் ஆதரவன் நீங்க தான்ப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஆராதிக்கிறோம். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உறைவான என்னையே உருவாக்கும் நிறைவே, உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே, உங்க பிரசன்னத்தில் பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன்.
ஆராதித்துக் கொண்டே இருப்போம். நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம். யாரெல்லாம் வெறுமையாய் உணர்றீங்களோ நீங்களாம் விசேஷமாய் நீங்க ஆண்டவரை ஆராதிக்க. அந்த வெறுமையான உணர்வு உங்களை ஆட்கொள்வதற்கு நீங்க விடாதபடிக்கு ஆண்டவரை ஆராதிங்க. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. லேகா சாந்தரபா கதுரு மலிபயாந்தரபா. ஹல்லேலூயா. லேதாரியாகா சாந்தரபாரியாந்தரு. We break every chain in Jesus name. ஹல்லேலூயா. நிர்விசாரத்தியம் ஆத்மாவிலே இளைப்பையும் உண்டு பண்ணுகிற சத்ருவின் கிரியைகளை உடைத்து நிர்மூலமாக்குகிறோம். ஹல்லேலூயா. ரேஹந்தரபாகவா. எஸ் லார்ட், மகிமையா இறங்குங்கப்பா. ஓ ஏ ரா சாந்தரபா. எல்லாருடைய ஆவியும் அனலாக்குங்க ஆண்டவர். அபிஷேகத்தினாலே மூடுங்க ஆண்டவர். ஹே கரபா சாந்தரபா. நல்லா துதிப்போம். வாய்களை திறந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். டாடி உம்மை ஆராதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை நேசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஏ காகா சாந்தரலா பரதியாந்தரபா. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஆமென் அந்த நிர்விசாரங்கள், தடைகள், சோம்பல்களை கர்த்தர் இந்த வேளையில முறியடித்து கொண்டிருக்கிறார். கட்டப்பட்டது போன்ற ஒரு உணர்வு, ஆமென், கட்டப்பட்டது போன்ற ஒரு உணர்வு, விடுதலையாய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாம கட்டப்பட்டது போல ஒரு உணர்வு. ஆண்டவரே, அந்த கட்டுகளை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். அபிஷேகத்தின் நிறைவு இல்லாம அப்படியே ஏதோ வெறுமையா இருக்கிறது போல, காலியான பாத்திரம் போல இருக்கிற அந்த தன்மைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அறுத்து போடுகிறேன். ஓ எஸ் லார்ட். அபிஷேகம் பொங்கட்டும் ஆண்டவரே. அந்நிய பாஷைகள் திரும்பவும் பெருகட்டும் ஆண்டவரே. துதியின் சத்தம் தொனிக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹாதரபா காசந்தரபா. அடக்கி கொள்ளாதே, அடக்கி கொள்ளாதே. வாய்களை திற, விரிவாய் திற. நன்மையினால நிரப்புவேன் கர்த்தர் சொல்றாரு. துதிப்போமா, துதிப்போமா, துதிப்போமா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஷாகாராதி ஹந்தருபா. நிரப்புங்க ஆவியானவரே. உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறவரே, வல்லமையை ஊற்றுங்கப்பா. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு. எல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. எல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. எல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே. உமக்கு உருவங்கள் இல்லையே. சொல்லுமா. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளினு எல்லாம் ஆராதிப்போமா. வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே
ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கட்டுகளை அறுக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியா உமக்கு நன்றி 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 என்று துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதனையிலேயே இருப்போம். ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் அவர் நமக்குள்ள செய்து முடிக்கட்டும். ஒரு ஒப்படைப்போடு தேவ பிரசன்னத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. அமைதல் உள்ளவர்களாக நம்மை நாமே ஹல்லேலூயா மறந்து தேவனை நினைத்து, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் வாயை திறந்து அவரை துதித்து கொண்டே இருப்போம். அந்த பரிசுத்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பில்லி சூனியங்கள் மந்திரங்கள் உடைகிறது. பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய டிசீஸ் இயேசு நாமத்தில் இப்பொழுது ஹீல் ஆகி கொண்டிருக்கிறது. ஆமென். பான்கிரியாஸ் ஹீல் ஆகி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Shabalaba ribakala acidic reflex. Hallelujah. In your stomach area. Amen. Hallelujah. வயிற்றிலிருந்து அந்த ஆசிட்ஸ் வெளியே இருக்கிற அந்த acidic reflex ஹீல் ஆகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்யறது செய்து கொண்டே இருக்கட்டும். விட்டு கொடுத்து நில்லுங்க. ஆராதித்து கொண்டே நில்லுங்க. Daddy I love you. Jesus I love you. Father I worship you. சொல்லிக் கொண்டே இருப்போமா? உம்மை ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். ஆராதித்து கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நம்ம செய்யறது நம்ம செய்வோம். கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். நன்றி 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 கர்த்தாவே. லோதாரிபா சந்தரபா கலாதாரி அந்தரபா. ஹல்லேலூயா. ஒரு வீட்டினுடைய வாசலை ஆண்டவர் காண்பித்து அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்கிரீன், ஒரு திரைச்சீலை ஆண்டவர் கிழித்து போடுகிறதை ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஆமென். நன்றி கர்த்தாவே. ஆண்டவர் சொல்றாரு, உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து உங்களோடு வாசமாக இருப்பதற்கு இருந்த தடைகள் முறிக்கப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அது எப்படி ஆண்டவர் வர்றதுக்கு தடை உண்டாச்சு? ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சில காரியங்களினால, ஆமென், சத்ருவுக்கு இடம் கொடுத்ததுனால உங்க வீட்டில் நிறைய பிசாசின் கிரியைகள் செயல்பட்டது. ஆனால் ஆண்டவரோ உங்க மேல தயவுள்ளவராகி, ஆமென், ஆண்டவருடைய பிரசன்னத்தினால இன்னைக்கு அந்த பில்லி சூனிய மந்திர கட்டுகளை உங்க வீட்டில் இருந்து உடைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதற்கு இந்த திரைச்சலை கிழிகிற ஆமென் ஒரு விஷனை காமிக்கிறார் அப்படின்னா, தேவ பிரசனம் அளவிடப்பட முடியாத அளவுக்கு உங்க இல்லத்துக்குள்ள இனி இருக்க போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க யாரா இருந்தாலும் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். விக்கிரகத்தின் பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. மாந்திரிக கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஷபூரா கரபலதியாந்தர. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சம்படி ஆமென் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. நான் எக்ஸாம் சரியாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்க. ஆண்டவரே என்னை எப்படியாவது பாஸ் ஆகுவேங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி பார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். காரியம் ஜெயமாய் முடியும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ உன்னை ஞானமற்றவன் என்று சொல்லாத, நீ தேவனை உடையவன் என்று சொல்லு. உனக்குள்ளே நானே ஞானத்தின் ஆவியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Stop confessing negatively. Proclaim who you are in Christ, brother. In Christ, hallelujah. In Christ, you stand victorious in all domains that the Lord has given you. கர்த்தர் உங்களை அழைத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருனை ஜெயமுள்ளவனாய் கிறிஸ்துவுக்குள்ள மாற்றியிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். நான் ஜெயமுள்ளவன். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லா துதிகளுக்கும் பாத்திரரான ஆண்டவரை உயர்த்துவோமா? பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. ஆமாண்டவரே, எங்கள் ராஜாவாகிய நீர் ஒருவரே பாத்திரர். நீர் ஒருவரே நல்லவர். நீர் ஒருவரே வல்லவர். உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது விசேஷமா
நாங்கள் இருக்கிற இடங்களிலேயே எங்களை தேடி வந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருக்கிறீங்க. இந்த ஆராதனை நேரத்தில் இன்னும் அதிகமாக உங்கள் பிரசனம் பெருகி இருக்கிறதுப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உங்களை அற்புத கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து பேசுங்க, வழி நடத்துங்க. எங்கள் மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் கிருபையுள்ள அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Dear people of God, we greet you all in Jesus' name. பிரியமான தேவ ஜனமே, உங்களை எல்லாரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். It is such a joy to bring the word of God today morning. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருவது ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. I believe the Lord has been leading you all this while in a very nice way. கர்த்தர் உங்களை ரொம்ப அருமையான விதத்தில் வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்று நம்புகிறேன். So I believe even in the days to come, He is going to be even more faithful in leading you. வரும் நாட்களில் கர்த்தர் இதை விட ரொம்ப உண்மை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். As we listen to the word today morning, இந்த காலையில் நம்ம வார்த்தையை கவனிக்கும் போது this word will come to encourage us. இது வார்த்தை நம்மளை உற்சாகப்படுத்த வருகிறது. This word also will come to correct us. அந்த வார்த்தை நம்மளை திருத்தவும் வரும். So we'll have to open our hearts and listen to Him. அதனால் நம்மளுடைய இருதயங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Today the title of my message is going to be Temptations Common to Man. இந்த காலையிலே நான் இந்த செய்திக்கு எடுத்துக்கொள்ள தலைப்பு என்னவென்றால், மனுஷனுக்கு ஏற்படும் சோதனை. Temptations common to man. மனுஷனுக்கு ஏற்படும் சோதனை. Hallelujah. Hallelujah. We are going to be meditating a few verses from 1 Corinthians chapter 10. நாம் வந்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் சில வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்க போறோம். Hallelujah. Hallelujah. So there's going to be two parts to my message. ரெண்டு பகுதிகளாக என்னுடைய செய்தியை பிரிக்க போறேன். The first part is Apostle Paul warning the Corinthian church about confidence in self. இந்த அப்போஸ்தலர் பவுல் வந்து கொரிந்தியர் சபைக்கு வந்து சுயத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கையை எச்சரிக்கிறார். Hallelujah. Hallelujah. And the second part is about Paul's encouragement about overcoming temptations. இரண்டாவது பகுதி என்னன்னா, சோதனையிலிருந்து எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு பவுலடிகளார் எப்படி கொரிந்து சபையை உற்சாகப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க போறோம். Hallelujah. Hallelujah. So first let us see why the confidence itself is very dangerous. ஏன் சுயத்தின் மேல வைக்கிற ரொம்ப அபாயமானதுன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். Hallelujah. Hallelujah. It is said, confidence in self versus confidence in the Lord. That is the biggest conflict that we are going to see in the scripture today. இன்னைக்கு நம்ம வேத அடிப்படையில் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு பெரிய போராட்டம். அது என்னன்னா, சுயத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் இருக்கிற போராட்டத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். Hallelujah. Hallelujah. I'm going to read a few verses from chapter 10. I'm going to read from verse 6 onwards. நான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்க போறேன். And now these things occurred as examples to keep us from setting our hearts on evil things as they did. Do not be idolaters, as some of them were, as it is written, the people sat down to eat and drink and got up to indulge in revelry. We should not commit sexual immorality, as some of them did. And in one day 23,000 of them died. We should not test Christ, as some of them did and were killed by snakes. And do not grumble, as some of them did and were killed by destroying angel. These things happened to them as examples and were written down as warnings for us, on whom the culmination of the ages has come. Chapter 6, verse 10, verses 6 to 12. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளினால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக.
அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரராலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Hallelujah. Hallelujah. As I was meditating for today's message, இன்னைக்கு காலை செய்திக்காக நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது this passage, this line which says, in the last days, for us in the last days, these are warnings. நான் தியானித்து கொண்டிருக்கும்போது இதில் என்னுடைய திசை திருப்பினது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So what is the Lord trying to warn us about? கர்த்தர் எதை குறித்து நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிறார்? This is what we are going to see today. இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Now in the scripture that we read just now, it talked about the Israelite people and the kind of wrongdoings they did. இந்த வேத பகுதியில் நம்ம பார்த்தது என்னன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தப்பு செய்து அவங்க என்ன மாதிரி போராட்டத்துக்குள்ள போனாங்கன்றதை பார்க்குறோம். So when Apostle Paul writes to Corinthians, he indicates each and every sin that they committed and the consequences of the sin also he explains. அதனால் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது அவங்க என்ன தவறுகள் என்ன பாவங்கள் செய்தாங்களோ அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது பாவத்துடைய சம்பளத்தை குறித்தும் அவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். Why was this necessary? இது ஏன் தேவைப்பட்டது? Because at that point in time in the Corinthian church, அந்த காலகட்டத்தில் கொரிந்திய சபைக்கு the people were very good. They were pious, they were saved, all that was there. அவங்களுக்கு கொரிந்திய சபையில் இருந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், எல்லாம் நல்லவங்களா தான் இருந்தாங்க. But at one point in time, as time went by, ஆனா காலங்கள் கடந்த பிறகு they became a little confident, overconfident about themselves. அவங்க சுயத்து மேல நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துச்சு. This overconfident resulted in, அந்த சுயத்தின் மேல இருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா வந்ததால என்ன ஆச்சுன்னா, they started to move along with the people who were idol worshippers there. அவங்க இந்த சுயத்தின் மேல இருக்க நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அங்க இருந்த அந்த புறஜாதி மக்களோடு அவங்க சகசமா பழக ஆரம்பிச்சாங்க. But probably that is something that we cannot avoid. We should have, obviously we'll have to mix up with people. அது பாத்தீங்கன்னா நம்மளால தவிர்க்க முடியாத ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா நம்ம அவங்களோட பழகி தான் ஆகணும். But what the problem was with Corinthian churches, these people started to take part in the pagan rituals also. ஆனா இந்த கொரிந்திய சபையில என்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அவங்க அந்த புறஜாதியாருடைய அந்த பண்டிகைகள் எல்லாவற்றிலையும் அவங்களும் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They were also part of the idol worship. So அவங்க அந்த விக்கிர ஆராதனையில அவங்களும் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They also started to take part in the food offered to idols. அவங்க விக்கிறதுக்கு படைச்ச உணவுகளை அவங்களும் புசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. They were also part of the church. அவங்க சபையில விசுவாசித்துட்டு தான் இருந்தாங்க, அங்கத்தினராகவும் இருந்தாங்க. Their argument was, I am saved by Christ, so nothing can harm me. I will live as the way I want to live. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவனால எதுவும் செய்யாது, எதுவும் என்ன அணுகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. Hallelujah. Hallelujah. And slowly because they gave into temptation, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சோதனைக்குள்ள அவங்க இடம் கொடுத்ததுனால this temptation started to result in sins in the church. இந்த சோதனை பாத்தீங்கன்னா அது சபைக்குள்ள ஒரு பாவமாக மாறி வந்துச்சு. There were sexual immoralities in the church. சபைக்குள்ள பாத்தீங்கன்னா விபச்சாரத்தனம் நடந்தது. Hallelujah. Hallelujah. So there were a lot of things like this. So Paul is confronting them. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்ததுனால அப்போஸ்தலர் பவுல் கண்டிக்கிறார். So he comes to a point where he gives this verse which says, if you think you are standing, you better be careful that you don't fall. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். That's why he talks about the history of Israelites. அதனால தான் அவர் இஸ்ரவேல் நாட்டு மக்களுடைய வரலாற்றை கூறுகிறார். At the beginning they were all good only. தொடக்கத்துல அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. When they marched out of Egypt, everything was fine with them. அவங்க எகிப்தில இருந்து வெளியில வரும்போது அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. But as
even as they were led by the Lord day and night, அவங்க கர்த்தரால இரவும் பகலும் வழி நடத்தப்படும்போது கூட at some point in time they started to murmur. அவங்க சில வேளையில பார்த்தீங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. They sometimes, they started to test God. சில வேளை பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தரை வந்து பரீட்சை பார்க்கறாங்க. And they involved in sexual immorality. அவங்க விபச்சாரத்துல ஈடுபட்டாங்க. There were so many things like that. அத மாதிரி நிறைய காரியங்கள் நடந்தது. And there were also consequences for their sins. அந்த பாவத்துடைய விளைவுகளும் நிறைய இருந்தது. Now Paul warns the Corinthians. அதனால பவுல் வந்து கொரிந்திய சபைக்கு எச்சரிக்கிறார். See, all these are indications and warnings for us so that we will not do something like that. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது. ஏனென்றால் இதே தவிர நம்மளும் செய்யக்கூடாது. So he explains all that. ஸோ இதெல்லாம் அவர் வந்து நமக்கு விரிவாக சொல்லி கொடுக்கிறார். And then he talks to the church saying, அதை பற்றி அப்புறம் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். No, you think you are strong enough. நீங்க வந்து இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. You think you can stand any temptation. நீங்க எப்படிப்பட்ட சோதனையும் உங்களால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. You think you are very very strong in the Lord. நீங்க வந்து கர்த்தருக்குள்ள ரொம்ப தைரியமானவனா இருக்கறேன்னு நினைக்கிறீங்க. But just look back the history, those people also thought they were strong. ஆனா நீங்க பின்னாடி திரும்பி இஸ்ரவேல் அவங்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது அவங்க கூட தொடக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்களா தான் இருந்தாங்க. But their failures and the punishments are for us an indication that we should not fall into the same temptations. அவங்க விழுந்த அதே பாவங்களும் அந்த பாவத்துடைய விளைவுகளும் எதுக்கு நம்ம எழுதிருக்குன்னா நம்மளும் அதே தவற செய்யக்கூடாது என்பதற்காக தான். Hallelujah. Hallelujah. So Paul very clearly says and gives the statement saying, no, if you think you are standing, please don't fall. இது எல்லாம் பார்த்து தான் பவுல் அடிகளார் வந்து ஒரே வார்த்தையில் அவர் சொல்லுகிறாரு, நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். Now the problem with the Corinthian church was, இந்த கொரிந்திய சபையில் இருந்த பிரச்சனை என்னன்னா, their confidence was not in Christ but the confidence was in their self. கொரிந்தியர் சபைக்கு என்னன்னா அவங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல் இல்லாம அவங்க சுயத்தின் மேலே இருந்தது. They thought they are strong enough to oppose any temptation. அவங்க என்ன நினைச்சாங்களா, அவங்களுடைய சுயபலத்தினால எந்த சோதனையும் அவங்களால ஜெயிச்சு வர முடியும்னு நினைத்தாங்க. They thought they were very strong in the Lord, they can walk into any place without any temptation or any sin touching them or harming them. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா தேவனுடைய உதவி இல்லாம அவங்களால எல்லா பாவத்தையும் ஜெயித்து எங்க வேணாலும் போயிட்டு வெற்றியோட வர முடியும்னு நினைத்தாங்க. No, that is what Paul is confronting. அததான் பவுல் அடிகளார் அங்க வந்து குற்றம் சாட்டுகிறார். So confidence in the self versus confidence in the Lord, that is the biggest battle that we are facing today. நம்ம இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா சுயத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையும் தேவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் தான். So wherever we see the confidence in the self has always resulted in a great loss. எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது எங்கெல்லாம் சுயத்தின் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய இழப்பு தான் நடந்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. There is a beautiful piece of history told about the Israelite people conquering a Syrian army. இஸ்ரவேல் நாட்டு மக்கள் வந்து சிரியன் நாட்டினுடைய படையை வந்து பிடித்தது குறித்து ஒரு சிறிய வரலாற்று இருக்கிறது. Hallelujah. Hallelujah. There is a place called Golan. அங்க ஒரு இடம் கோலன் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. It is a place where lots of mountain peaks are there. அங்க வந்து நிறைய மலைகள் இருக்கிறது. The Syrian army strategically had took hold of that place. அந்த சிரியன் நாட்டின் படை வந்து ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி அந்த மலையை சுற்றிலும் அவங்க ஆட்களை நிறுத்தி வச்சிட்டாங்க. So if you look from the Golan mountain top, you will see all the plains of Israel. So everybody were vulnerable to the big guns that were positioned in that mountain. அந்த கோலன் மலையில மேலே ஏறி நின்று பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய அந்த சம பூமி அப்படி அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு எல்லாமே தெரியுமா. அப்போ அந்த சிரியன் நாட்டு படையில் வச்சிருக்கிற அந்த கன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே அடிபடுற அளவுக்கு தான் இருந்தது. Hallelujah. Hallelujah. The Syrian army was also very they were very wise. They protected that area meticulously. அந்த சிரியன் நாட்டு படையை ரொம்ப அழகா பிளான் பண்ண அந்த இடம் முழுவதுமாக அழகா வளைச்சு விட்டாங்க. So all three sides
of that mountain, even they were very confidently patrolling the area. They had a lot of soldiers there. They were monitoring it all 24/7. அந்த மலையில சுற்றிலும் 3 பகுதியில் 3 வழியிலும் அந்த மலையில் இருக்க அந்த 3 வழியிலும் சுற்றி அந்த சிறிய நாட்டுப்படை அவ்வளோ அழகாக அதெல்லாம் பிளான் பண்ணி கடைபிடித்து வச்சதுனால 24/7 அவங்களுக்கு வந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கிறதுக்கு படை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. But there was one part they did not care about. ஆனால் ஒரே ஒரு பகுதியை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. That part was, very steep hills and rocks and boulders. So the Syrian army thought, this is not such a big a threat. Nobody can come up through this way. அவங்க ஒரு பகுதி குறித்து கவலைப்படவே இல்லை. அந்த பகுதி எப்படி இருக்கும்னா அப்படியே செங்குத்தா நிற்கிற ஒரு மலைப்பகுதியாக இருந்தது. அவங்க யோசிச்சாங்களா, இதை தாண்டி இவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்க, இது நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. They were very confident that no enemy will be able to come up that area. அவங்க நினைச்சிட்டாங்களா, எந்த ஒரு எதிரி இதை தாண்டி இந்த ஏரியாக்குள்ள வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. Hallelujah. Hallelujah. There was one night the Israeli army went there. ஒரு ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் நாட்டு படை வந்து அது வழியாக கடந்து சென்றது. The Israeli bulldozers, they started working through that mountain. அந்த இஸ்ரவேல் நாட்டுடைய அந்த புல்டோசர் வந்து அந்த மலைப்பகுதியில் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. So the very mountain which was thought insurmountable, the bulldozers made way, and plenty of tanks and foot soldiers and the army people, they started to march towards the hill. அந்த ஒரே ராத்திரியில் வந்து இந்த புல்டோசர் வழியாக வச்சு அவங்க அதுக்காக வழிகள் உண்டாக்கி நிறைய படை வீரர்கள் எல்லாவற்றையும் அந்த டேங்கர் லாரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. Hallelujah. Hallelujah. Now all of a sudden that night they went and they had a war, and then they conquered the place and took hold of the place once again. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராத்திரியில் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பிளான் பண்ணி அவங்க போர் பண்ணி அந்த இடத்தையே அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. Hallelujah. Hallelujah. The Syrian army had a very very nice strategic place. அந்த சிரியன் நாட்டு படை வந்து ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம் வச்சு தான் இருந்தாங்க. Though it was Israel's, they had captured it. அவங்க இஸ்ரவேல் நாட்டுடைய இடமா இருந்தாலும் அதை அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. But they were vulnerable because they were too confident that place that nobody thought that enemy will come through that way. அவங்க ஏன் அதுல விழுந்து போயிட்டாங்கன்னா அவங்க சுயத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த வழியா யாரும் வர மாட்டாங்க, இந்த எதிரி வர மாட்டாங்கன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்ததுதான். Hallelujah. Hallelujah. See, self confidence, confidence in self is so destructive many times. சுயத்தின் மேல வச்சிருக்க நம்பிக்கை நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா இழப்பை தான் கொண்டு வந்து கொடுக்கும். In the book of Esther we read about Haman. நம்ம எஸ்தர் எழுதின புத்தகத்துல பார்க்கும்போது ஹாமானை குறித்து நம்ம பார்க்கிறோம். When the king said, I want to honor a man, this Haman was so confident in himself. He thought the honor is going to come to him. ராஜா வந்து ஆமானை கிட்ட வந்து ராஜா கனம் பண்ணுகிற மனிதனுக்கு இவ்வாறாக செய்யணும்னு சொல்லும்போது அவன் ரொம்ப சுயத்தின் மேல் நம்பிக்கை வச்சு அவனுக்கு தான் அந்த மரியாதை கொடுக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். He was so manipulative and cunning. He thought when he issues a decree, nobody will be able to question that. So he wanted to finish off the Jews. அவன் வந்து எவ்வளோ ஒரு திருக்கு எண்ணம் உடையவனாக இருந்தான் என்றால், அப்படி தந்திரக்காரனாக இருந்தான்னா, ராஜா ஒரு முத்திரை போட்டு அவர் அந்த ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்னா அது அவராலே மாற்ற முடியாதுன்னு என்று எண்ணி அந்த யூத ஜனத்தை அந்த இனத்தையே அழிக்கணும்னு திட்டமிட்டான். Hallelujah. Hallelujah. But his confidence became his own enemy. ஆனா அவனுடைய சுயத்தின் மேல வச்ச அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு எதிரியாக மாறினது. Hallelujah. Hallelujah. We see many other people like that in the word of God. அதே மாதிரி நம்ம நிறைய ஜனங்களை குறித்து வேதத்துல நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம். We see about Sennacherib, the king of Assyria. நம்ம செனகரிப் அசீரிய நாட்டு ராஜாவை குறித்து கூட நம்ம பார்க்கலாம். One time he comes and he hurls insult over God's people and even profanes the name of the Lord. அவன் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவனை குறித்து ரொம்ப தூஷணமான வார்த்தைகளை குறித்து பேசி கொண்டிருந்தார். He was talking about how great his gods were and how great he was and so on and so forth. அவன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு வல்லமையானவர், அவனுடைய தெய்வங்கள் எவ்வளவு வல்லமையானது என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்தான். Hallelujah. Hallelujah. One night the angel of the Lord went and everything was over then. ஒரே இரவு தேவனுடைய தூதன் கடந்து சென்று எல்லாமே முடிந்து போச்சு. He goes back to his hometown. அவன் திருப்பி அவனுடைய சொந்த நாட்டுக்கு போறான். His own sons assassinated him. அவனுடைய சொந்த மகன்களே அவனை வந்து கொன்று போட்டு விடுகிறார்கள். Hallelujah. Hallelujah. We see in Revelation chapter 3 about the church in Sardis. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல
சர்தை சபையை குறித்து நம்ம பார்க்குறோம். And he says, he again warns the church, you are too confident about yourself. அந்த சபையை குறித்து அவங்க எச்சரிக்கிறாங்க, ஏன்னா சுயத்தின் மேல நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது. And this one example is very classic example about Peter. ஒரு உதாரணம் பேதுரு கொடுத்திருக்க உதாரணம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். He was very sure that he's going to be with Jesus always. அவர் எப்போதும் பேதுருக்கு எப்போதுமே அவர் தேவனோட கூடயே இருப்பேன் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. But Jesus warns that you are going to betray me. ஆனா இயேசுவானவர் அவனை எச்சரிக்கிறார், நீயும் என்ன காட்டி கொடுப்ப, நீ என்ன மறுதலிப்ப என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So think about it, wherever people are boasting about their own strength and their reliance upon their own strength, it always ends up in trouble. எங்கெல்லாம் வந்து ஜனங்கள் வந்து அவங்கள குறித்தே மேன்மை பாராட்டுகிறார்களோ அங்கே எல்லாம் வந்து அவங்க விழுந்து போகிறதை நம்ம பார்க்குறோம். So the problem is not in the confidence itself, the problem is confidence in yourself. பிரச்சனை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை மேலே கிடையாது, அந்த சுயத்தின் மேலே அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் பிரச்சனை. Hallelujah. Hallelujah. So God rather expects us to put our trust and hope and faith in Him alone, not in ourselves. கர்த்தர் அவர் மேலே தான் நம்பிக்கை விசுவாசம் எல்லாத்தையும் வைக்கணும்னு எதிர்பார்க்கிறாரே தவிர நம்ம மேலேயே நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவர் எதிர்பார்க்கறது இல்லை. So that's why in 1 Corinthians 10 the words the 10:12 the verse that we read, it says, Paul very clearly says, if you are going to be trusting your own self, at some point in time you are going to have a miserable fall. அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு இவ்வாறு சொல்லுகிறார், நீங்கள் அப்படி சுயத்தின் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய அழிவை பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So today morning this is a warning to you and me as well. இந்த காலையில பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எனக்கு ஒரு எச்சரிப்பு தான். Hallelujah. Hallelujah. The Lord Almighty is asking us, வல்லமையுள்ள தேவன் நம்மளை கேட்கிறார், do not put your trust in your own self, உங்க சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, but rather put your trust in the Lord. ஆனா கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. Hallelujah. 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 The second part is Paul encouraging the people in Corinth about the temptations that they need to overcome. இரண்டாம் பகுதியில் என்னன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அந்த சோதனை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் உற்சாகப்படுத்துகிறார். Because in the first part, ஏன்னா முதல் பகுதியில் he says, there are times when because of your self, there are times that you will give in to temptation and you will sin. நிறைய நேரத்தில் நம்ம சுயத்து மேல நம்பிக்கை வைக்கிறதுனால நம்ம சோதனையில நம்ம விழுந்து போக வாய்ப்புகள் உண்டு. So in the second part he teaches, rather putting your trust in man, in your own self, when you trust in the Lord, you get the strength to overcome the temptation also. நீங்க மனிதர்கள் மேல நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் நீங்க சுயத்தின் மேல நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் எப்படி சோதனைகளை உங்களால ஜெயிக்க முடியும்ன்றதை நீங்க பார்ப்பீங்க. Hallelujah. Hallelujah. So Paul starts it by saying it this way. அதனால் பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார். He says the temptations that you are getting, it is not very unique for you, it is common to every man. அதனால் பவுல் என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு வருகிற சோதனை எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, எல்லா சாதாரண மக்களுக்கும் வருகிறது தான். Hallelujah. Hallelujah. And he says the temptations that you face, you are not going to be tempted beyond your limits, it is going to be within your limits only. உங்களுடைய திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்பட மாட்டீங்க அப்படினு அவர் சொல்லுகிறார். And the third thing that Paul says is, even though you are tempted, God will definitely provide a way out of that temptation. நீங்க சோதனைக்குள்ள கடந்து சென்றா கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நிச்சயமாக ஒரு வழி உங்களுக்காக வைத்திருப்பார். So that's why Paul says, if your confidence is in the Lord, அதனால தான் பவுல் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கும் பொழுது, when there are temptations that come to try and overcome you, சோதனைகள் உங்களை வீழ்த்தி போடுறதுக்கு வரும் பொழுது, you can always understand this is some common temptation, it is common to mankind. நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், இது எல்லா ஜனங்களுக்கும் இயற்கை சாதாரணமா நடக்கிறது ஒண்ணுதான். And also you can be rest assured that this temptation is not something that will overrule you, but you will be able to control it. இந்த சோதனை உங்களை ஜெயிப்பதற்காக கிடையாது, நீங்க இந்த சோதனையை ஜெயிப்பதற்காக தான் இது இருக்குது. Hallelujah. Hallelujah. And you will not be tempted beyond your limit. உங்களுடைய திராணிக்கு மேல நீங்க என்னைக்குமே சோதிக்கப்பட மாட்டீங்க. And any temptation, any problem that comes to you, there will always be a way out of it. எந்த சோதனையா இருந்தாலும் அதை தப்பித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக ஒரு வழி உண்டு. When we talk about temptation, the simple meaning for temptation is testing to prove.
நிரூபிப்பதற்கான ஒரு பரீட்சை. A test is done to prove something. எதுக்காக நம்ம ஒரு சோதனை ஒரு டெஸ்ட் வைப்பாங்க? ஒருத்தரை நம்ம நிரூபிப்பதற்காக தான். Hallelujah. Hallelujah. So just look at the temptation that Jesus went through. இயேசுவானவர் கடந்து சென்ற சோதனை குறித்து யோசிச்சு பாருங்களேன். There were two parts to it. அதுல ரெண்டு விஷயம் இருந்துச்சு. God was trying to prove that Jesus is righteous and he is son. கர்த்தர் தேவன் என்ன நிரூபிக்க விரும்பினார் என்றால், இயேசுவானவர் ஒரு நீதிமான், அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று விரும்பினார். But Satan also wanted to use the same temptation to induce Jesus into misuse the powers that he had. அதே மாதிரி பிசாசானவனும் அதே வல்லமையை கொண்டு திசை திருக்க விரும்பினான். இயேசுவானவர் கூட இருந்த வல்லமை, குமாரனோட இருந்த வல்லமை அவன் தவறான வழியில யூஸ் பண்றதுக்காக அவன் திசை திருப்ப வழிவகுத்தான். In the story of Job also we find something similar. யோபுனுடைய இதுல பார்க்கும்போது, வரலாற்றை பார்க்கும்போது இதே மாதிரி சில காரியங்களை நம்ம பார்ப்போம். So God thought he is a good man. தேவன் என்ன யோசிச்சாரோ, யோபு ஒரு நீதிமான் என்று எண்ணினார். Hallelujah. Hallelujah. But Satan wanted to prove that he will not stand in his righteousness if you touch him. ஆனால் பிசாசானவன் என்ன நிரூபிக்க விரும்பினான் என்றால், நீங்க அவனை தொடும்போது அவன் நீதிமானாக நிற்க மாட்டான். Hallelujah. Hallelujah. So what implies to us this morning is, இன்னைக்கு இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, there is a kind of temptation that all of us have to face. எல்லாரும் கடந்து செல்ல வேண்டிய சில சோதனைகள் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We definitely have to go through that temptation, because through those temptations God is trying to prove that you and I are still his righteous people. நம்ம எல்லாரும் இந்த சோதனை வழியாக தான் கடந்து போக வேண்டியது இருக்குது. ஏனென்றால் தேவன் நீங்களும் நானும் நீதிமான் என்று அவர் நிரூபிக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. There is also always a test to prove that you are his children, I am his children. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு பரீட்சை இருக்கதான் செய்கிறது. At the same time the devil is trying to put you and me into shame, because he wants to prove that we are not worthy of God's love. அதே நேரத்தில் பார்த்தீங்களா, பிசாசானவன் உங்களையும் என்னையும் அவமானத்துக்குள்ளே தள்ளுகிறான். நம்ம அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலேருந்து நம்ம கிடையாது அப்படின்றத அவன் நிரூபிக்க ட்ரை பண்ணுறான். So from Paul's letter to Corinth this morning, அதனால கொரிந்தியர் நாட்டு சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் எழுதும் பொழுது, hallelujah, from that letter we understand, அந்த கடிதத்தில் நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, when we put our trust in the Lord Jesus, நம்மளுடைய நம்பிக்கை தேவன் மேல வைக்கும் பொழுது, whenever we have to cross through these areas of temptation, நம்ம இந்த சோதனை வழியா கடந்து செல்லும் பொழுது, God will definitely be there to help us out. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை விடுவிப்பதற்காக அங்க இருப்பார். In this world that we live, இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது, we have to be among all the people. நம்ம எல்லாரோடையும் நம்ம பழகி தான் ஆகணும். Hallelujah. Hallelujah. But it doesn't mean we have to be like them. அதனால நம்ம அவர்கள் போலவே வாழ வேண்டும்ன்ற அர்த்தம் கிடையாது. Hallelujah. Hallelujah. So what does it really mean? It means you and I are called to make a difference. அதனால என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நீங்களும் நானும் அதுல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண வேண்டும். So when you try to live a life that makes a difference, அதனால நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது, there will always be this problem that the devil brings to fool you, to shame you, and to prove that you are not worthy of God's love. So அப்படி வரும் பொழுது பிசாசானவன் என்னைக்குமே நம்ம அப்படி கிடையாது என்பதை நிரூபிப்பதற்காக அவன் வேலை செய்து கொண்டே தான் இருப்பான். But in the same instance God also will be fighting. He will try to prove, he will always try to be upon our side and prove that you and I are his children. அதே போல பார்த்தீங்கன்னா, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்பக்கமாக இருந்து நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க அவர் பார்த்து கொண்டே தான் இருப்பார். So what we understand is, whatever be the situation that we go through, so என்ன சூழ்நிலையில் நம்ம கடந்து சென்றாலும், there is always the heavens help for a Christian. எப்பொழுதும் பரலோகத்தினுடைய உதவி நமக்கு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. In James 1:13 to 15,
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 15ஆம் வசனங்களில் he clearly says God does not tempt us by evil. கர்த்தர் தீமையினாலே நம்மளை சோதிக்கிற தேவன் அல்ல என்று தெளிவாக சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So when you are going through a temptation, அதனால நீங்க சோதனைக்குள்ள கடந்து போகும்போது if the result of the temptation either you win or lose, if you lose, if it is pushing you to sin, that is definitely not from God. அந்த சோதனை நீங்க விழும்போது நீங்க ஒரு தீமையில முடியுதுன்னா அது நிச்சயமாக அந்த சோதனை தேவனால் வந்ததே கிடையாது. Hallelujah. 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 So always remember, God is not somebody who will test you with miserable things. Hallelujah. With pain. என்னைக்குமே யோசிச்சுக்கோங்க, தேவன் உங்களை ஒரு கொடுமைப்படுத்தி நம்மளை சோதிக்கிற தேவனே கிடையாது. தேவன் கிட்ட இருந்து வழியினால வருகிற சோதனை கிடையாது. But he will definitely take us through some temptations. ஆனா நிச்சயமாக சில சோதனை வழியாக நம்மளை கடத்தி செல்வார். Because he is a loving father and he wants to prove that we are his reflections. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கின்றதை நிரூபிப்பதற்காக சில சோதனைகள் வழியாக நம்மளை நடத்தி கொண்டு செல்வார். When you are in college or school, you read through the whole year, you study through the whole year, and finally you have this annual examination. நம்ம ஸ்கூலோ காலேஜ் கல்லூரியோ நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதுமாக நம்ம படித்த பாடங்களை நம்ம தேர்ச்சி பெற்றோமா இல்லையான்னு பார்ப்பதற்காக பரீட்சை வைப்பாங்க. That exam, that is what will determine as to how you studied. அந்த பரீட்சை தான் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்ன்றதை நிரூபிக்கும். So these kind of temptations only will reveal how much you and I are dependent on Christ. இந்த மாதிரி சோதனைகள் தான் நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் தேவன் மேல சார்ந்திருக்கிறோம்ன்றதை நிரூபிக்கும். Hallelujah. Hallelujah. So always remember, சோ அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, if you are a child of God, நீங்க தேவனுடைய ஜனமாக இருக்கும் பொழுது you have the whole heavens to come to your aid when you go through such a situation. முழு பரலோகமே உங்களுடைய சார்புல நிற்கும் இந்த சோதனையை நீங்க ஜெயிப்பதற்காக. Hallelujah. 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 Amen. So Amen. there are these basic things that the Lord expects you and I to do for us to get out of this temptation. சில அடிப்படையான விஷயங்களை செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த சோதனையிலிருந்து நம்ம வெளியில வருவதற்காக. Remember, the word of God itself promises every problem, every temptation, there is always a way to escape from the temptation. எப்பவுமே ஞாபகம் வசனமும் அதுதான் தெளிவா சொல்லுகிறது, இந்த சோதனையில் வரும்போது தப்பித்துக் கொள்வதற்கு தேவன் நிச்சயமாக நமக்கு அதிலிருந்து ஒரு வழியை வைத்திருக்கிறார். Amen. Amen. The only thing is how to find out how to escape. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அது எப்படி அதுல வெளியில வரணும்ன்றத நம்ம பார்க்கணும். Amen. So that is where you need the Holy Spirit's guidance. அங்க தான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. So the first thing that God expects you and I is we pray to God about the situation. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை குறித்து நாம் தேவனிடம் ஜெபிக்க வேண்டும். Amen. Amen. And the second thing is God wants you and I to have 100% trust in him, believe that the Lord is coming to our aid and is going to relieve us from these bondages. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 100% நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த சோதனையிலிருந்தும் சரி, இந்த சூழ்நிலையிலிருந்தும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார் என்று நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். And the third thing is there are times for us to be delivered out of these problems, there is a certain amount of time where we are called to wait on the Lord. சில நேரங்களில் பார்த்தா நம்ம கர்த்தரிடத்துல நம்ம அமைதியாக நம்ம காத்திருக்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And the fourth thing is we have to be people who will claim the promise. நான்காவதா பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுகிற ஜனமாக நம்ம இருக்கணும். I mean, you would have heard about this book called The Pilgrim's Progress. நீங்க ரட்சணை யாத்திரைன்ற புத்தகத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. It was written by somebody called John Bunyan. அது ஜான் பனியன்றவர் எழுதினார் அந்த புத்தகத்தை. It is a very nice book and it's one of the classic literatures in English in Christian life. அது ஒரு கிறிஸ்தவ இதுல ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு புக். In that book there is one part which goes like this. அந்த புத்தகத்துல இப்படி ஒரு பகுதி இருக்கிறது. Where this John Bunyan, I mean this pilgrim and one of his friend, they go through an area and they are taken into a castle called the Castle of Doubt. அவங்க இந்த பயணியும் அவருடைய நண்பனும் சந்தேகம் என்ற கோட்டையை ஊடாக கடந்து செல்கிறாங்க. So inside the Castle of Doubt, அந்த சந்தேகன்ற கோட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா there is this big Rakshasan. பெரிய ராட்சசன் இருக்கிறான். He comes and beats them black and blue. அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு போட்டுறாங்க எல்லாரையும். So they are lying in that castle there. அதனால அவங்க அந்த
கோட்டைக்குள்ளே கடக்குறாங்க. So that castle is called the castle of doubt. அதனால அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா சந்தேகத்தின் கோட்டை. Hallelujah. ஹalleluya. They are not able to come out. அதிலிருந்து அவங்களால வெளியில வரவே So முடியல. everybody is coming, both of them are confused as to what has to be done to get out of this place. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன், இதை விட்டு நம்ம எப்படி வெளியில வரணும்னு And சொல்லிட்டு. suddenly the pilgrim says, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. he says, I have a key in my pocket. என்னுடைய பாக்கெட்ல வந்து ஒரு சாவி இருக்கிறது. And he takes out and says, this key is called the promise key. இந்த சாவி தான் வந்து வாக்குத்தத்தத்தின் சாவி. Hallelujah. Hallelujah. So both of them use the promise ரெண்டு பேரும் வந்து அந்த வாக்குத்தத்தத்தின் சாவியை பயன்படுத்தி they open the lock and then they run out of that அவங்க castle. கோட்டையின் பூட்டை திறந்து அதை விட்டு ஓடி போயிடுறாங்க. So very simply he tries to say, ரொம்ப எளிமையாக அது என்ன சொல்ல வருதுன்னா, when you are in doubt, நம்ம வந்து சந்தேகத்தில் இருக்கும் பொழுது, when you are in confusion, நம்ம குழப்பத்தில் இருக்கும் பொழுது, when you are going through temptations, சோதனையில கடந்து போகும்போது, the only key to get out of that place is அதிலிருந்து நம்ம வெளியில வருவதற்கு ஒரே விஷயம் என்னன்னா, to claim the promise of God. வாக்குத்தத்தங்களை நம்ம உரிமை பாராட்ட வேண்டும். Hallelujah. Hallelujah. So today, people of God, பிரியமானவர்களே, தேவ ஜனமே, you and I always go through one sort of problem or the other sort of problem. நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை இல்லாம இன்னொரு பிரச்சனை உள்ள நம்ம கடந்து சென்றே தான் இருக்கிறோம். But today God wants us to remind ஆனா இன்னைக்கு கர்த்தர் எதை ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்றால், that he is always with us. கர்த்தர் எப்பொழுதுமே நம்மோட தான் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The only thing that God is concerned about in our life is கர்த்தர் நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரே ஒரு விஷயத்தை குறித்து கரிசனையா இருக்கிறார். that we should never be people who will be putting our confidence in self. என்னைக்குமே நம்ம சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கிற ஜனமாக இருக்க கூடாது. No, that is only thing that the Lord says, please don't get into that area. அது ஒண்ணுதான் தேவன் தயவு செஞ்சு அதுக்குள்ள போய்டாதீங்கன்னு சொல்றார். And he also spoke to us today morning as to what happens when people put their confidence in their self. அதே மாதிரி கர்த்தர் இன்னைக்கு வந்து அப்படி சுயத்தின் மேல நம்பிக்கை வைத்த ஜனங்களை குறித்து நமக்கு கர்த்தர் எச்சரிக்கையாக பேசினார். Hallelujah. Hallelujah. So today let us keep us away from putting our trust in our own self or in the self of other people, but rather let us focus our complete attention on the Lord Almighty. ஸோ இன்றைக்கு நம்ம மற்ற ஜனங்கள் மேலே மனிதர்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு நம்ம சுயத்தின் மேலே நம்பிக்கை வைப்பதையும் நம்ம விட்டுவிட்டு தேவன் மேல் நம் நம்பிக்கையாக இருப்போம். So when we think we are standing, ஸோ நாம் நிற்கிறோம் என்று எண்ணும் பொழுது we should be really careful that we stand till the end. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நம்ம இறுதி வரை நிற்க வேண்டும். And finally, whatever problem that comes your way, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, whatever temptation, என்ன சோதனை வந்தாலும் சரி, whatever confusion, என்ன குழப்பங்கள் வந்தாலும் you சரி, always remember that your God is with you. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய தேவன் நம்ம கூடவே தான் இருக்கிறார். These are simple and just common to men. இதுதான் ஒரு சாதாரண எளிமையான எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிறது தான். Hallelujah. Hallelujah. And you will never be tempted beyond your abilities. உங்களுடைய திராணிக்கு மேல என்னைக்குமே நீங்க சோதிக்கப்பட And மாட்டீங்க. always remember, God always has a way out to bring you out successfully out of that problem. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் அந்த சோதனையில இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு வழி வைத்திருப்பார். Hallelujah. 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 So today morning let me bless you. அதனால இன்று காலை உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். The Lord Almighty is here to visit you today morning. நம்மளுடைய பரம தகப்பன் நீங்க உங்களை சந்திப்பதற்காக இருக்கிறார். He has come to break the bondages that is holding you. உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுக்க தேவன் வந்திருக்கிறார். He has come to break you out of the shell that is holding you inside. உங்களை பூட்டி வைத்திருக்கிறதை உடைப்பதற்காக நம்முடைய தேவன் இங்க வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is going to renovate everything in your life today. கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில. This is a very prophetic word for this morning. There is going to be newness in the life of everybody who is listening to the word today. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதுமையை தேவன் கட்டளையிட போகிறார். இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. You know why that the prophetic word is coming right now? ஏன் அந்த தீர்க்கதரிசன வார்த்தை இப்ப வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Because as you were listening to the word of God, the Spirit of God has spoken to you. ஏன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருந்தார். And in your deepest heart you have started to realize and align yourself not according to the flesh but according to the Spirit. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுடைய இருதயங்களை தேவனுடைய பக்கமாக நீங்கள் திசை திருப்பி வச்சிருப்பீங்க. So you are in a way saying you stopped to put your trust in your own self and you are more trusting in the Lord now.
இன்னொரு வழியில சொல்லணும்னா சுயத்தின் மேல நம்பிக்கை வைப்பதில்லை, அதை விட்டு விட்டு தேவன் மேல நம்பிக்கை வைத்திருப்பீங்க. Immediately as you put your trust in the Lord, நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த உடனே you see the prophetic word comes to you. He says, you know, things are going to be new from today. உடனே கர்த்தருடைய வார்த்தை எப்படி தீர்க்கதரிசனமாக வருகிறதுன்றதை பாருங்களேன். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில புதிதாக்குகிறார். There is going to be newness in your life. உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக்க போகிறார். It is all going to be amazing and wonderful in our life. ரொம்ப ஆச்சரியமாகவும் அருமையானதா உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. Hallelujah. 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 Let us just close our eyes and pray for some time. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். O rabala shandara bariba kalaba shandaraba leshe teririanta rabalaba. Thank you, Jesus. We praise you, Father God. We praise you, Jesus. Hallelujah. Nemuliathara shandara bariaka daraba. Hallelujah. 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 Probably you have been somebody, you know, maybe like people in the Corinthian church. Yes, you are a believer. You are saved. But still, you know, there is one part in your life which is still trusting in the strength of the flesh. ஒருவேளை இன்று காலையில நீங்களும் இந்த கொரிந்தியர் சபையை போல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க சுயத்தின் மேல நீங்க சார்ந்து கொண்டிருக்கிறவங்களாக இருக்கலாம். But today morning it is the call of the Lord. ஆனா இன்னைக்கு காலையில அது கர்த்தருடைய வார்த்தை. God says, கர்த்தர் சொல்கிறார், break yourself away from this temptation of indulging in your own self. உங்கள் சுயத்தின் மேலே சாருகிற கட்டை உடைத்து வெளியே வாருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். God says, put your trust in me. கர்த்தர் சொல்லுகிறார், என் மேல் நம்பிக்கையாயிரு. Always remember, it is not by might. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பலத்தினாலும் அல்ல, it is not by power, பராக்கிரமத்தினாலும் அல்ல, it is by the Spirit of the God. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். Amen. Amen. Hallelujah. 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 Lord, Hallelujah. as we pray today, ஆண்டவரே, இன்று காலை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது people who are entangled in problems, பிரச்சனைகளால சூழப்பட்டிருக்கிற ஜனங்கள், especially the problems with finances, ரொம்ப விசேஷமாக இந்த பொருளாதாரத்தின் பிரச்சனைகள், Lord, I pray you will break them out of it, Lord. ஆண்டவரே, நீங்க அதில இருந்து வெளியில கொண்டு வருவீர்கள், இந்த உடைத்து வெளியில கொண்டு வருவீங்க நான் நம்புகிறேன். Your word today promises, உங்களுடைய வார்த்தை வாக்குத்தத்தமாய் வருகிறது. Lord, your word says that you will bring people out of the temptations. நீங்க மக்களை வந்து சோதனையில இருந்து வெளியில கொண்டு வருவீங்க. Your word says, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, that you will make a way for us to come out of it. நீங்கள் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவீர். Lord, all these problems that all your children have, இந்த எல்லா பிரச்சனைகளும் உங்க ஜனங்கள் வைப்பது, Lord, I pray that you will bring them out of it, O Lord. அதில நிச்சயமாக நீங்க வெளியில கொண்டு வருவீங்க என்று விசுவாசிக்கிறோம். Today morning, Lord, I pray that you will give them a new way to escape from all the things that is hurting them. இன்று காலையில அதுல எல்லாத்தையும் அவங்களை காயப்படுத்தி இருக்கிற எல்லாவற்றிலிருந்து நீங்க வெளியில வர்றதற்கு ஒரு புதுமையை அவங்க வாழ்க்கையில செய்ய போறீங்க. Hallelujah. Hallelujah. We believe in you, Lord. நான் உங்க மேல் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. In Jesus name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. It is time for you and me to take part in the Lord's table. So எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய திருப்பந்தியில பங்கு பெறுவதற்கான நேரம் இது. எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்ளலாம். உங்கள் கரங்களிலே நீங்கள் இன்னைக்கு திருப்பந்தியில் பங்கு பெறுவதற்கான கம்யூனியனுக்குரிய பணிமுட்டுகளை வைத்திருந்தீங்கன்னா நம்ம ஜெபித்து நம்ம எல்லாரும் பந்தியில் பங்கு பெற இருக்கிறோம். சீஷருக்கு கொடுத்து சொன்னார், இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
புது உடன்படிக்கையின் அடையாளமாய் நான் சிந்த கொடுக்கிறேன் திருரத்தம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சரீரமும் இந்த அப்பமும் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தினுடைய பங்காய் இருக்கிறது. ஆமேன். அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறோம். அவர் இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்டிருக்கிறோம். புது உடன்படிக்கையில் பிரவேசித்திருக்கிறோம். எல்லாரும் இணைந்து இந்த திருப்பந்திலே நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த அப்பத்தை நாங்கள் பார்க்கையில் எங்களுக்காக உடைக்கப்பட்ட அவங்க சரீரம் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது. எங்களுக்காக நீ சிந்தின ரத்தம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. உங்கள் ரத்தமே எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே, உங்கள் ரத்தமே எங்களுக்கு ஜெயம். உங்கள் தழும்பு தான் எங்களை குணமாக்குகிறது சுவாமி. எங்களுக்காக பரிகார பலியான பரிகாரியே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து உட்கொள்ளலாம். அதுபடியாக ஆண்டவருடைய ரத்தத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பாவமர கழுவி கம்ப்ளீட்டாக நம்மை சுத்திகரித்த ஆண்டவருடைய ரத்தம். ஆண்டவர் சொன்னார், புது உடன்படிக்கை என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய பலத்தினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே எல்லாம் ஆகும் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர். அல்லேலூயா. நன்றியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இதை எல்லாரும் இணைந்து பருகலாம். எல்லாரும் இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் வார்த்தையை கேட்க ஆண்டவரே, உங்கள் திருப்பந்தியில் பங்கு பெற எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் பாதப்படியில் நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் எங்களை நடத்துவதை நாங்கள் உணரட்டும். உங்கள் கிருபையின் கரம் எங்களை தாங்குவதை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, உதவி செய்திடுங்க. ஆண்டவரே, மனுஷருக்கு நேரிடுற சோதனையே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுயத்தை சாராமல் உம்மை சாரும் பொழுது எப்பேற்பட்ட சோதனையோ பிரச்சனையோ அவற்றிலிருந்து எங்களை எளிதாக வெளியே கொண்டு வந்துடுவீங்க அப்படின்னு நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் வாக்கின்படியே சந்தோஷத்தோடு இந்த வாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். கிருபையினால் முடிசூட்டி நடத்துங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.